அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தருமபுரியில் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த தடங்கம் சுப்பிரமணியன் விடுவிக்கப்பட்டு புதிதாக தர்மச்செல்வன் என்பவர் நியமிக்கப்பட்டது கட்சிக்குள் உட்கட்சி பூசலுக்கு காரணமாகியுள்ளது. தனக்கு எதிரான தர்மச்செல்வன் பேசிய ஆடியோவை வெளியிட்ட முன்னாள் எம்எல்ஏ இன்பசேகரன் சுயலாபத்திற்காக எதிர்க்கட்சி நிர்வாகிகளுடன் கூட்டு வைத்துக் கொண்டு சொந்த கட்சிக்கு துரோகம் செய்தவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் இன்பசேகரனுக்கு மூக்கு உடைஞ்சாதான் நமக்கு எதிர்காலம். இன்பசேகரனை காலி பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு மூக்கு உடைச்சு விடணும். நீங்க இப்ப தினகரன் ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறது, பழனிப்பன் ஒரு கேண்டிடேட் இருக்கிறது, நான் கம்யூனிட்டி ஓட்டு, வெள்ளாளர் ஓட்டு, எஸ்டி ஓட்டு, மிகப்பெரிய ஓட்டு உடைக்கிறாப்ல. அதான் பிரிக்கிறாங்க, பயங்கரமா பிரிக்கிறாங்க. நீங்க பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பாலக்கோடுலாம் தினகரனே ரீடிங் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவனும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறான். அவனுக்கு எந்த அதிருப்தியும் இல்ல, எதிர்ப்பும் இல்ல. இதெல்லாம் இப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம திமுக ஓட்டுன்னு சொல்லி பார்த்தா குறிப்பா திமுக ஓட்டை, எஸ்டி ஓட்டு, அதர் கம்யூனிட்டி ஓட்டு, வெள்ளாள கவுண்டர் ஓட்டுலாம் அவன் தான் வாங்குவான். நம்ம ஆளுங்க ஒழுங்கா கீழே போய் வேலை பார்க்க மாட்டான், காசு முறையை சேர்த்த மாட்டான். அதனால வந்துட்டு இப்படிதான் இருக்குது கள நிலவரம். நீங்க இருங்க, நான் வரேன். நான் வந்துட்டு ஒரு 2-3 நாள்ல வரேன், நேர்ல பேசுறேன். சரி வாங்க, வந்துட்டு போங்க ஒரு டைம். என்ன பண்ணா சரியா இருக்கும், எப்படி பண்ணலாம், இவங்களை எப்படி வந்துட்டு அவங்களே நானே பெரிய ஆள் நினைக்கிறாங்க இல்லையா? அதான் ஆமா. இப்ப ஒண்ணு வேண்டாம், போன முறை அவன் தேர்தல்ல இன்பசேகரன் தேர்தல்ல வந்துட்டு 67,000 ஓட்டு வாங்கிக்கிறான். இந்த முறை நியாயமா இருக்கிற கூட்டணிக்கு 1 லட்சம் ஓட்டு வாங்கணுமா இல்லையா? வாங்கணும். அவன் முன்ன முறை வாங்கின ஓட்டே வாங்க முடியாது இப்ப உள்ள நிலவரப்படி, இப்ப இருக்க சிச்சுவேஷன். ஆமா, நான் பேசிக்கலாம். இவனை இன்பசேகரனை காலி பண்றதுக்கு என்ன வழி, அதை பார்ப்போம். வரேன், நான் நேரில் பேசுவோம். சரி வாங்க, பேசிக்கலாம், நேரில் பேசிக்கலாம். வந்துட்டு போங்க ஒரு டைம். உள்ளாட்சியில நீங்க அந்த பஞ்சாயத்துல தலைவர் ஆகிறது யாரும் தடுக்க முடியாது. அது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க அதுல கவனம் செலுத்துங்க, மற்றது பாத்துக்கலாம். நாங்க இருக்கிறோம், பாத்துக்கலாம். சரிங்கண்ணா. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம். அவர்கள் கலந்துரையாடிய அந்த தொலைபேசி ஆடியோவை கேட்டோம். தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள தர்மச்செல்வன் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? வணக்கம் வாசினி. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம் சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல கிழக்கு மாவட்டத்தில் தடங்கம் சுப்பிரமணியும், மேற்கு மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பழனியப்பனும் பணியாற்றி வந்திருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று கிழக்கு மாவட்ட செயலராக இருந்த தடங்கம் சுப்பிரமணி அவர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மாநில வர்த்தகர் அணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய தர்மசெல்வன் என்பவர் நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தல் பெண்ணாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட இன்பசேகரன் அவர் தோற்கடிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தில் தர்மசெல்வன் திமுக விலகி சென்ற முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் மற்றும் பாமகவை சேர்ந்த ஜி.கே. மணி அவர்களோட கைகோர்த்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட இன்பசேகரனை தோற்கடித்ததற்கு உண்டான ஆடியோ வெளியாகி தற்போது சமூக வலைத்தளங்கள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டு இதனால் இன்பசேகரனுக்கு அவருக்கு சொந்தமான அந்த பேஸ்புக் ஐடி சொல்ற கட்சிக்கு திமுக கட்சிக்கு தன் கட்சிக்கே துரோகம் விளைவிச்ச தர்மசெல்வனுக்கு தற்போது மாவட்ட செயலாளர் பதவி தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு. இதனால இங்க இருக்கக்கூடிய இந்த பெண்ணாறு தருமபுரி 2 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக சார்பில் யார் போட்டிட்டாலும் இவங்களை தர்மசெல்வனால வெற்றி பெற முடியாது. ஏன்னா காரணம், இதுக்கு முன்னாடி திமுக கட்சிக்கு உள்கட்சிக்கே துரோகம் செஞ்சிருக்காரு. அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாமக இருக்கட்டும், அதிமுகவில் இருக்கக்கூடிய முல்லைவேந்தனும் அவங்க கை கோர்த்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட இன்பசேகரன் தோற்க கிடைத்தது மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தல் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை உனக்கு தலைவர் பதவி வாங்கி நான் கொடுக்குறேன், உங்களுக்கு மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அதனால சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுற இன்பசேகரன் தோற்கடிக்கணும்னு சொல்லி அவங்க 2 பேர் உரையாடின அந்த ஆடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்கள் ஏறி பரபரப்பை ஏற்பட்டிருக்கு. இதனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களுக்கும் இருந்தாலும் சரி, நிர்வாகிகளுக்கும் சரி ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. புதிதாக பதவியேற்கக்கூடிய தர்மசெல்வன் அவர் எப்படி கையாள போறாரு, இல்ல கட்சி நிர்வாகி கட்சி மாவட்ட நிர்வாகம் இவர் மேல எப்படி ஒரு நம்பிக்கை வைக்க போறாங்க, அது மட்டும் இல்லாத தலைமை கழகம் மறுபடியும் இவர் மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படுமா இல்லது நீக்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.